அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். இந்த எபிசோடில் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, இந்தியன் அஸ்ட்ராலஜி, இது நியூமராலஜி, கிராஃபாலஜி எல்லாரும் பார்த்துருக்காங்க, படிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வரிசையில் ஒரு முதல்ல நம்ம பார்த்தோம் ஜெமினி அஸ்ட்ராலஜி. இன்றைக்கி பார்க்குறது முண்டேன் அஸ்ட்ராலஜி. முண்டேன் அஸ்ட்ராலஜினா வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ். எப்படி எர்த்குவேக் வருது, எப்படி ஃபயரிங்லாம் நடக்குது, பாம் பிளாஸ்ட் நடக்குது, அண்டு நிலநடுக்கத்தாலும் உயிர்களே பூமி வெடிப்பினாலும் அல்லது ஆக்சிடெண்ட், ட்ரெயின் ஆக்சிடெண்ட், ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாமும் இந்த அக்னியினால் நடக்கக்கூடியது. இதெல்லாம் எப்படி வருது, எந்த கிரகங்கள் இதுகளுக்கு உறுதுணையாக இருக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குது, இதுக்கு இன்ட்யூஷன்ஸ் எப்படி கிடைக்கும் நமக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சடனாக நடக்கக்கூடியது. ஆக்சிடெண்ட்டுங்கிறது சடன் தான். எர்த்குவேக் வருது என்ன இமெயில் மெசேஜ் கொடுத்தா வரும்? இல்லை. அதே மாதிரி பாம் பிளாஸ்ட் ஆகட்டும், ஆக்சிடெண்ட் ஆகட்டும், எதுவுமே நமக்கு சொல்லிட்டு வரதில்லை. சொன்னால் நம்ம ப்ரீகாஷனாக இருந்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் சவுண்டில் டைமில் நம்ம எதையும் கணிக்க முடியாது. அந்த நேரத்தில் அது மூடும் வராது. ஆனாக்க ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும். இப்போ சொல்கிறதுனாலையும் அதை ஞாபகம் வச்சுட்டு இன் ஃப்யூச்சரில் எல்லோரும் அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டாக்க, இறைவன் படைப்பில் மனிதனுக்கு இல்லாத ஒரு சக்தியை அனிமலுக்கு கொடுத்துருக்காங்க, விலங்குகளுக்கு. எப்படி அப்படின்னு கேட்டாக்க, ஒரு எர்த்குவேக் வந்ததுன்னா அந்த இடத்துல பசுமாடு, மாடு இருந்ததுனாக்க ஒரே ஓட்டம் ஓடிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது ஒரு இடத்துல. அது தத்தளிக்கும், ஒரு பிரசவ வேதனை போல் துடிக்கும், சொல்ல முடியாது. ஆனால் அது என்ன சொல்ல வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது. அது அப்படி பண்ணும்பொழுது அந்த இடங்களில் ஒரு வைப்ரேஷன் அது ஃபீல் பண்ணுது. என்னன்னு கேட்டால், ஏதோ ஆபத்து வரப்போகிறது, ஏதோ நமக்கு சிம்டம்ஸ் காமிக்கிறது அப்படின்னு அந்த அனிமல் ஃபீல் பண்ணும். அந்த அனிமல் ஃபீல் பண்ணுறத நம்மளுக்கு எப்படி எடுத்து சொல்கிறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு புரியாமல் அது ஓடிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. முரட்டுத்தனமாக ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதுக்கிட்ட. நம்பர் 1. நம்பர் 2, சில அனிமல்ஸ் மிருகங்கள், பறவைகள் கூட சில இடங்கள்லேருந்து ஓடும், மாறும். நாய்கள் ஊளையிடும். இது நாய்களுக்கும் பசுமாடுக்கும் நிறையா இந்த நாலேஜ் இருக்குது. நாய்களுக்கும் ஒரு இறப்பு வரப்போகிறது என்று தெரிந்து சொன்னால் அது முன்னமேயே, அதற்கு 2-3 நாளுக்கு முன்னமேயே தெரிந்துவிடும். அதனால தான் யார் வீட்லேயும் ஒரு ஸ்ட்ரீட் டாகாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு பெட் டாகாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ வெளியில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ ஆபத்து ஏற்படுதுனாக்க அது 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து ராத்திரிலாம் ஊழையிட ஆரம்பிச்சிடும். அந்த சவுண்டு அலர்ஜி நம்மளால் கேட்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த வாய்ஸ் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். அதனால் இந்த வெதர் ப்ரெடிக்ஷன் நேச்சுரல் கலாமிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதை யாரும் தடுக்க முடியாது. மழை வருது, வெள்ளம் வருது, இந்த வெள்ளத்தெல்லாம் யாரும் தடுக்க முடியும்? இயற்கையை எதிர்த்து போராட முடியாது. இது எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடியது, இயல்பாக நடக்கக்கூடியது. எல்லாமே ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு மாற்றங்கள் தான் ஆகும். மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கணுங்கிறது தான் விதி. ஸோ இந்த மாற்றம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எனவே இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டாங்க, முண்டேன் அஸ்ட்ராலஜி பற்றி. இந்த மிருகங்கள் உணர்த்தும் பொழுது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். முன்னாடி காலத்தில் சகுன சாஸ்திரம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த அனிமல்ஸ் தான் காமிக்கும். பூனை எடுத்தாப்புல வந்தால் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நாய் வந்ததுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க, பசுமாடு பார்த்தா ரொம்ப நல்லதும்பாங்க, எருமை மாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒட்டகம் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அனிமல்ஸை பற்றி பேசப்படுகிறது. இது எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டால் அனுபவிச்சவங்களுக்கு தாங்க தெரியும். ஏன்னா அந்த அனுபவம் எப்படி வருதுன்னு கேட்டாக்க, நம்ம மனசு என்ன நினைக்கிறதோ அதுக்கு எதிர்த்தாப்புல இது நடக்கும் பொழுது கோயின்சிடென்ட்லி இது நடக்கக்கூடிய நேரமாகவும் இருக்கலாம், அது நமக்கு எதிர்த்தாப்புலையும் வரலாம், அல்லது அது எதிர்த்தாப்புல வரதுனாலே நமக்கு நடந்ததாக நம்ம ஃபீல் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டோ இதுவோ சொல்ல முடியாது. எனவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். ஒரே தடவை பார்த்தாக்க முடியாது. இது பேசிக் நாலேஜு. அனிமல்ஸ் அதுக்கு அந்த அறிவு இருக்குங்கிறத நான் உணர்த்துவதற்காக இதை சொன்னேன்.
நன்றி, வணக்கம்.